பாடக தண்டை கொலுசா பாடக தண்டை கொலுசா தண்டை கொலுசா போல் போல் சிறுகாதின் கோப்பி நலகா ஐயா செங்கை
சர்க்குருவே அமரன் குரு சர்க்குரு சர்க்குருவே சாமி அஞ்சனா தேவி பாலா தேவி பாலா எனக்கான மந்தனே அருள் கொஞ்சம் போல அருள் புரிவா தாயே செண்பகவல்லி அம்மா சிறகடங்க வான்மதியில தாயே சிறுமிக்கு நீ அருள் புரிவா தாயே செண்பகவல்லி அம்மா சிறகடங்க வான்மதியில தாயே சிறுமிக்கு நீ அருள் புரிவா நீ பாப்பானை பலி முடித்த பலகை நல்லூர் நீலி அம்மா இந்த பாலகிக்கு அருள் புரிவா தாயே செங்காட்டு நீலி அம்மா செட்டி வழி மறித்த வேளை தாயே சிறுமிக்கு நீ அருள் புரிவா தாயே அந்தேர இசைக்கு அம்மா அருள் புரிய வேணுமா தாயே பனையடி இசைக்கிய பாலகிக்கு அருள் புரிவா நீ முத்து வரம் பெற்றவே ஏன் தாயே அம்மா முத்தார அம்மா எனக்கு தற்காக்க வேணும் அம்மா நீ மூணு முகம் கொண்டவே சக்தி முப்புறத்தை ஆண்டவே ஏ அம்பிகையே முப்பிடாதி ஏ அம்பிகையே முப்பிடாதி நீங்க அருள் புரிய வேணும் அம்மா எனக்கு அருள் புரிய தாயே கட்ட பேச்சின டப்பே கட்ட பேச்சின டப்பே எம்மா காட்டுவன பேச்சியா கதை கருள வேணுமா நீய பேச்சு வச்ச திருமகன் ஏயா பேரு வச்ச மாயாண்டி நீ சிவல பெரி சுடலை சிறுமிக்கு நீ அருள் புரிவா ஏய கருத்த வண்டி மாயாண்டி கதை கருள வேணும் ஐயா நீ திருமலஞ்சி சுடலையா நம்பியா தங்கரையதி ஏக சிறுமலஞ்சி மாயாண்டி சிறுமிக்கு நீ அருள் புரிவா ஐயா நீ ஒத்த பனை சுடலையா ஏ ஒத்த பனை சுடலையா நீங்க ஓடி வர வேணும் ஐயா ஐயா ஓடி வர வேணுமையோ ஏ நாங்கள் அம்மனோட கதைகள் பாட ஆனை முகத்தோனே அருள் புரிவா சக்தியோட கதைகள் பாட சொல்லம்மா சங்கரனே அருள் புரிவா நாங்கள் அட்டகாளி கதைகள் பாட நாங்கள் அட்டகாளி கதைகள் பாட எனக்கு அருள் புரிய வேணும் ஐயா பாட நாங்கள் அட்டகாளி கதைகள் பாட எங்களுக்கு அருள் புரிய வேணுமையோ சாமி அடிவல்லி கைலாசத்திலே ஆதிவல்லி கைலாசத்திலே ஆனை பெண்ணால் முடி கொலுங்க அங்கே யாரெல்லாம் கொலுவிருந்தாள் அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தாள்
வாழர்க ஆகாயத்தில் சூரியனோ அன்பு கூலி சந்திரனோ ஆகாயவாணியோடு எரியவாணி கங்காதேவி கொலுவிருந்தாள் ஆகாயவாணியோடு வாணியோடு ஏ கங்காதேவி கொலுவிருந்தா கொலுவே அங்கே கங்காதேவி கொலுவிருந்தா அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் அந்த கைலாச வாசல் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார் வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து அழகா படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சிய ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். அப்படியாகவே படைத்த ஆண்டவனாகிய சிவபெருமான் உலகத்திலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் ஏன் 4 லட்சம் கோடி சிவராசியை படைத்தார் அல்லவா? படைத்தார் அப்படி உலகத்தை படைத்தால் மட்டும் போதுமா? வேற என்ன செய்ய வேண்டும்? பட்டினி இல்லாமலே நாமல் படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி? சாமி படைத்தா சிவன் உலகமெல்லாம் படைத்தா சிவன் உலகமெல்லாம் அவர் பட்டினியும் இல்லால் அவரை படியிழக்க வேணும் என்று ஆதிசக்தியிடம் மதியிலே அவர் அளக்கும்படி வாங்குவார். அளக்கும்படி வாங்குவாரா? அவர் நாளினல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படியல் உரிய நல்ல அவர் உலகம் எல்லாம் அவர் மறக்கானல்ல தினையே மாநிலமோ ஆளாக்கே அங்கே தினையே எடுத்து அவர் அகிலம் எல்லாம் அவரையோ இருந்த பிடாமல் ஈஸ்வரனும் படியளந்தார். படைத்த மனு தப்பிடா பகவானும் படியளந்தே முடிப்பாரா பகவானந்தே சிவபெருமா முடிப்பாரா
உயிரை இழந்து முடிக்கும் போது ஈஸ்வரியா பார்வதியா பகவான் எப்போ வருவார் என்று பகவான் எப்போ வருவார் என்று தங்க நல்ல தாம்பூலத்தில் பாரித்தால மலர் எடுத்து கெண்டியிலே ஜலம் எடுத்து கிருபையுள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பார் முடிப்பாளா ஐயா முடிப்பாளா அவ பணிவிடையும் நடத்துவாள் நடத்துவாள் பூஜை முடிப்பாளா பணிவிடையும் நடத்துவாள் படியிழந்து வந்த ஆண்டவனாகிய பகவானுக்கு பகவானுக்கு அந்த பார்வதி சிவபெருமான் எப்போது வருவார் என்று வருவார் என்று தங்க தாம்பூலத்திலே பாரிஜாத மலர்களை வைத்து வைத்து கெண்டியிலே ஜலம் எடுத்து கருவை உள்ள பகவானுக்கு பகவானுக்கு பாத பூஜை முடித்தால் பார்வதி பணிவிடைகளை செய்தார் பணிவிடைகள் செய்தார் கலைப்பாறு இளைப்பாறு இரு பேர்களுமே கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள் வருகிறார்கள் அப்படியாகவே கொலுவிருந்து வரும்போது சிவபெருமானை அழைத்த பார்வதி அந்த பார்வதி அந்தவா பரம்பொருளே என்ன பார்வதி அன்றாடமும் அகில உலகமெல்லாம் நீங்க அமுதலந்து வாரீங்க வாரீங்க அப்படி அகில உலகமெல்லாமும் நீங்க அமுதலந்து வரும்போது வரும்பொழுது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லோரும் யாரை வணங்கி வருகிறார்கள் இது என்ன புது கேள்வியா இருக்கு பார்வதி இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனுக்கள் அத்தனை பேரும் என்னைத்தானம்மா வணங்குகிறார்கள் என்னத்தான் வணங்குதாங்க அதோடு நானே உலக மக்களுக்கெல்லாம் 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே இருந்து வருகிறேன் 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றால் எப்படி பகவானே என்ன தெரியுமா என்ன ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி ஒன்றாண்டி சிவ உடைய தாயே ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி ஒன்றாண்டி சிவ உடைய தாயே இரண்டாண்டி சிவ ஈஸ்வரேனு நந்தாண்டி இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனு நந்தாண்டி தாயே மூணாண்டி முக்கண்ணேனு நந்தாண்டி மூணாண்டி முக்கண்ணனு நந்தாண்டி எம்மா நாலாண்டி 4 வேதங்களு நந்தாண்டி
அகில இந்த உலகமெல்லாம் உலகமெல்லாம் நான் அகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி பார்வதி இரவும் நான் தான் ஆமா பகலும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் ஒளியும் நான் தான் பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் அம்மா நான் தான் அம்மா அப்படி இருக்கும் போது இந்த ஆண்டவன் மீது உனக்கு என்ன சந்தேகம் சந்தேகம் வரக்கூடாது ஈசா இறைவா இறைவா தாங்களே 10 பொருளுக்கு அர்த்தமாக இருந்து கொண்டு எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள் வணங்கி வருகின்றீர்கள் அவங்க 2 பேரும் யாரு நாங்கள் அவங்களை வணங்கக்கூடிய ஏன் அவர்களை நீங்கள் போய் வணங்க வேண்டும் வணங்க வேண்டும் பார்வதி என்ன இந்த உலகத்தை நான் தான் படைத்தேன் ஆன போதிலும் இந்த உலக மக்களுக்கு இரவும் பகலும் வரவேணுமானா யாரால முடியும் அது யாரால முடியும் காலையிலே தோன்றும் கதிரவன் மாலையிலே தோன்றும் சந்திரன் சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா கிடைக்காது ஒருபோதும் கிடைக்காது அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன். அப்பந்தான் இந்த பார்வதா தேவி பார்த்தா இப்பேற்பட்ட இறைவனாகி சிவபெருமானை 10 பொருளுக்கு அர்த்தமா சொன்னாரு. ஒரு பொருளையாவது என் பேரை சொல்லியிருக்காரு ஐயா? கிடையாது. இப்பேற்பட்ட ஆண்டவனை சும்மா விடக்கூடாது. அந்த பீரோலுக்கு 10 பவுன் செயின் எடுத்து பகவான் கழுத்துல போட்டு விட்டுறணும். பீரோல இருந்தா தானே போட முடியும். அதுல அடவுல இருக்கு போறான். ஆமா அப்போ பகவானை சும்மா விடக்கூடாது. அதனால இந்த பார்வதா தேவி அது கோவில் அறுத்துரும், அது வெளியே எடுத்துரும். அதனால இந்த பார்வதா தேவி இறைவனுடைய படியிழப்பை நாமல் பரிசோதித்து பார்க்க எங்கே பார்த்த மாதிரி இறைவனாகிய சிவபெருமானையே பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதி அரணாருக்கு தெரியாமல் பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பா பார்வதி சங்கண்ணா புத்துவா இவ்வுலகம் இருளான் கடவுள் கண்ண பொத்தும் போது ஐயோ கலி உலகம் இருளாச்சு. கடவுள் கண்ண பொத்தும் போது கலி உலகம் எல்லாம் இருளாச்சு. அப்போ இரேலு உலகம் எல்லாம் இருளா இருக்குதையா, பாரேலு உலகம் எல்லாம் பாலடைந்திருக்குதையா. பார்த்தாலே சிவபெரும் இவ என்ன இந்த பார்வதிக்கு நம்ம எவ்வளவோ எடுத்து சொல்லியே நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கையே வரமாட்டுக்க. இப்பேற்பட்ட பார்வதிக்கு இன்னைக்கு நாம யார் என்று இவளுக்கு தெரியப்படுத்தணும். நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் தானே இவளுக்கு தெரியும். அது மட்டும் தானே தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் சிக்கன் இருப்பது இதுவரைக்கும் தெரியாது. அதனாலே உச்சி கண்ணை திறந்து உலக மக்களுக்கு நாமல் ஒளி கொடுத்தாக வேண்டும் என்று ஆண்டவன் பார்வதிக்கு முன்னால சாமி உச்சி கண்ணை திறப்பான் உலகில் ஒளி கொடுப்பான். எச்சி கண்ணை திறப்பாரா நீண்ட ஒளி கொடுப்பாரா. உச்சி கண்ணை திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியாச்சு. எச்சி கண்ணை திறந்த போது நீண்ட ஒளியாகுதை. ஆண்டவன் அங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணை திறக்க
திறந்த போது உச்சி கண்ணில இருந்த அக்கினி பொறிகள் பறந்து பறந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சொருவத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தாள். ஆண்டவன் பெண்ணை வரவழைத்தார். அம்மா தாயே, அம்மா நீ ஆட வேண்டாம், பாட வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம். உச்சி கண்ணிலே நீ காளியின் அம்சமாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயரம்மா என்று வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அவர் அமர வைத்த நேரம் அந்த நேரம் பார்வதி பக்கத்தில் இருந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டே நிற்கிறார். அப்படியே இருக்காள். பேர் விட்ட ஆண்டவனாகிய இறைவன் சிவபெருமானுடைய மகிமை தெரியாமல் அல்லவா நாமல் பரிசோதித்து பார்த்து விட்டோம். ஆண்டவன் கோபத்திலே நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடக் கூடாது என்று பார்வதி பயந்து போய் ஆண்டவனுக்கு முன்னால் அடிபணிந்து வணங்கினாள். ஈசா இறைவா, உங்களுடைய மகிமை தெரியாமலே நான் பரிசோதித்து பார்த்து விட்டேன். என்னை மன்னித்து அருள வேண்டும் மகாதேவன் சிவபெருமானே என்று பார்வதியாகப்பட்டவள் பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்டா. அவெல்லாம் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி இருக்காள, சண்டைக்கு நிக்கா. நம்ம பொண்டாட்டி ஒரு வார்த்தை பேச முடியல, பேச சொல்ல கூட எடுத்துக்கிட்டு நிக்கா நம்ம மனைவி. ஆனால் இந்த பார்வதாதேவி இறைவனிடத்திலே தெரியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று பார்வதி பட்டு பயந்து பகவானுக்கு முன்னாலே பணிந்து நிற்கிறாள். அப்படி பட்டு பயந்து பணிந்து நின்ன உடனே இந்த பார்வதி பயத்தினால அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி பார்வதிக்கு வியர்வை சுரந்து காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டு வருது. அப்ப காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டு வந்த உடனே இந்த வெள்ளமானது உலகத்துக்கு போனா உலக மக்களுக்கு உயிர் சேதமாகிரும். ஏன்னா இது ஒரு உப்பு தண்ணி. அதனால உலகத்துக்கு போகாம இதை தடுத்து நிறுத்தாக வேண்டும் என்று அந்த பார்வதா தேவியாகப்பட்டவள் அவள் 10 சுற்று வேர்வையை ஆண்டவன் சிவபெருமான் அங்கமெல்லாம் துடைத்தார். 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்த அங்கமெல்லாம் துவட்டி அதை ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் வேர்வை துளி நிக்கல. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலந்த போது அதனையே 10 கடலாக்கி ஆண்டவன் பயநாமத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? சாமி ஒங்கும் சம்பாதீவு கப்பால் தீவு ஒங்கும் சம்பாதீவு கப்பால் ஒன்றாங்கடல் ஒரு கடலா கங்கைய சந்தீவு கப்பால் கருங்கடலா 2ஆங்கடல் 3ஆங்கடல் மோர்கடலா 4ஆங்கடல் நல்ல தண்ணி 5ஆங்கடல் அலைகடலா 6ஆங்கடல் ஆலக்கடல் 7ஆங்கடல் எண்ணெய் கடல் 8ஆங்கடல் திட்டு கடல் அங்கே 9ஆங்கடல் அது ஓவிய பெருங்கடலா 10ஆங்கடல் பார்க்கடல் 10ஆங்கடல் பார்க்கடல் அங்கே பாங்குடனே அமைந்திருக்கு. கடலே பாங்குடனே பத்தாம் கடல் பார்க்கடல். அந்த பார்க்கடலுக்கு அப்பாலே பளிங்கு வண்ணம் வரையிலே ஒரு அழகான படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க அது ஓங்கி வளர்ந்த புத்து 1000
வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருணாகம் கண்ணாடி விருசுகள் இருக்கிறதுலே பெரிய நாகம் யாரு தெரியுமா? அதுதான் நாகராஜனும் நாகக்கண்ணியும். நாகராஜன் நாகக்கண்ணினா நம்ம பூலோகத்திலே பாக்குறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது. எப்படியோ தலை மட்டும் மனித தலை. மனித தலை. கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் ஒரே நாக வடிவம். நாக வடிவம். இப்படி தெய்வத்தினுடைய அம்சமாகவே நாகராஜனும் நாகக்கண்ணியும் வந்து வருகிறார்கள். வாழ்ந்து வருகிறார்கள். அப்ப இப்படி வந்து வரக்கூடிய அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இரு பேர்களும் எவ்விதமாகவே இருக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி? நாகராஜன் நாகக்கண்ணி நாகராஜன் நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்தில் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரான். கொண்டவனும் தேவியுமா புனமுடு வாழ்ந்து வாரான். அவர வீணையும் நாதம் போலே விருப்பமுடன் வாழ்ந்து வாரான். அவன் நகமும் சதையும் போலே நலமுடனே வாழ்ந்து வாரான். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு தாத்தா ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வாரான். ஒற்றுமையா வாழ்ந்து வாரான். ஒருவர் கேட்டு அவர ஒத்துமையா வாழ்ந்து வாரா. அப்போ வாழ்ந்து வரும் நாளை நாகராஜன் அவர்கள் இரு பேர்களுக்கு நாகலோக மண்ணால குறைவும் இல்லை மலையால தாழ்வும் இல்லை அங்கே பொன்னால குறைவும் இல்லை அவருக்கு பொருளால தாழ்வும் இல்லை. ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்தை வீடு அவருக்கு அடுக்கும் அங்கே சொத்து இருக்கு சுகம் இரு சொத்தால குறைவும் இல்லை. ஏழரை கோபுரங்கள் எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை பத்தடுக்கு மாளிகையும் அவருக்கு பந்தடி மேடைகளும் ஆணை கட்டும் ஜாவடியும் அவருக்கு அசைந்திருக்கக்கூடிய மண்டபங்களும் குதிரை கட்டும் தாழ்வடமும் கொட்டார சாவடியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன செல்வங்கள் வேணுமோ அத்தனை செல்வங்களுமே நிறைந்திருக்கு. ஆனால் எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தாலும் செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? செல்வத்திலே சிறந்த செல்வம் பொண்டாட்டி செல்வமா? ஏன் அப்படி சொன்ன? பொண்டாட்டி வீட்டுல இருந்தான்னா நம்ம கேட்க நேரம் காபி போட்டு கொடுப்பா சோறு வாங்கி கொடுப்பா சப்பாத்தி போட்டு கொடுப்பா. எதுனாலும் பொண்டாட்டி தானே கொடுக்கணும். அதனால பொண்டாட்டி செல்வம் பண்ண. செல்வத்திலே சிறந்த செல்வம்னா உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி செல்வம். ஆனா மாமியார் செல்வம் குடும்பம் பொண்ணு கொடுத்த மாமியா கண்ணு கொடுத்த தெய்வம். அதனால அப்படி சொல்றாரு. மாமியா என் கூட தான் இருக்காங்க வீட்டுல. இருக்காளா? அங்க மாமா இல்லையோ? ஆமா சரி கவனிப்புலதான் இருக்காங்க. மருமகம்னு எதுக்கு சொன்னாங்க? உலகத்துல எதுதான் பெருசு? மருமகன் அப்படின்னா நமக்கு இன்னொரு மகன் மாதிரி. மருமகன் நம்ம வீட்டுக்கு போய் தப்பே கிடையாது மாமியா. அதனால நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு எல்லா செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் செல்வத்திலேயே
சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். பிள்ளை செல்வம் சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். கனியிலே சிறந்த கனி மதலை கனி என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ரொம்ப மனக்கவலை. செய்யும். ஐயோ, இதனால் இதுவரைக்கும் திருமணமாகி 12 வருடமாகி போச்சு. இதுவரைக்கும் நம்மளுக்கு குழந்தை இல்லையே, இனிமே எப்போ நமக்கு குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு நாகக்கண்ணி பெண்குடியால் மன வருத்தப்பட்டு மன்னாதி மன்னா என் மகுட முடி ராஜமன்னவா 30 வயதாச்சு எனக்கு முடிதறிக்க ஒரு குழந்தை இல்லை. 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை. ஒரு பிள்ளை இல்லை. 50 வயதாகி விட்டதே மன்னா, நமக்குன்னு ஒரு ஆண் குழந்தையும் இல்லை, கல்யாணம் முடிச்சு ஒரு பெண் குழந்தையும் இல்ல. கல்யாணம் முடிச்ச உடனே ஒரு வருஷமோ 2 வருஷமோ சரி அதுக்குள்ள ஒரு ஆணோ பெண்ணோ பெத்து எடுத்துடணும். அப்படி ஆணோ பெண்ணோ பெத்து எடுக்கலன்னா இந்த பொண்டாட்டி என்ன செய்வா, நம்ம முகத்தை பார்த்து கண்ணீரை வடிப்பா. என்னங்க நம்ம கல்யாணம் முடிச்சு 8 வருஷம் 10 வருஷம் ஆகி போச்சு, நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு கண்ணீரை வடிப்பா. குடும்பத்துல நிம்மதி இருக்காது. அது மட்டும் இல்ல, 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆயிட்டுனா பக்கத்துட்டுக்காரன்னு தப்பா பேசுவான். மறுபடியும் பேசுவான். அதனால கல்யாணம் முடிச்சு 1 வருஷமா 2 வருஷத்துக்குள்ளேயோ ஒரு ஆணோ பெண்ணோ பெத்து எடுத்துக்கணும். பெருமை அப்பதான் பிரச்சனை இல்லாம இருக்கும் குடும்பத்துல. அதை விட்டு குழந்தை இல்லைன்னா கவலை தானே. ஆமா, எனக்கும் கொஞ்ச நாள் குழந்தை இல்லாம இருந்துச்சு. நான் என்ன செய்ய முடியும்? அதை போலவே இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இன்னொரு கல்யாணம். நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை இல்லாத கவலையே கொடுங்கவலையாகி, அவர் மதலை இல்லாத கவலையே மனக்கவலையாகி, நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி எங்க நவராஜ மன்னா ராஜமன்னா, எங்க நவராஜ மன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதான் அண்ணா உங்கள் விநாயகண்ணே, அண்ணா 30 வயதாச்சு எனக்கு முடிதறிக்க பிள்ளை இல்லை. அண்ணா 40 வயதாச்சு நாட்டையாள பிள்ளை இல்லை. ஹலோ, எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எல்லோரும் அப்படியே இருந்தே கொடையை பாருங்கண்ணா, யாரும் எந்திரிச்சு வந்துடாண்டா. எல்லோரும் பார்க்க ஆசைப்பட்டு தான் வந்திருக்காங்க. வருஷத்தில் ஒரு நாள் தான் கொடை கொடுக்கும். எல்லாருக்குமே பார்க்க விருப்பம் இருக்கும். யாரும் முன்னிட்டு எந்திரிச்சு போய் நின்றுட்டிங்கன்னா பின்னால் இருக்க ஆளுக்கு பார்க்க முடியாது. அதனால் எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்து இருந்தே பாருங்கள். அப்படின்னா தான் எல்லோரும் நல்லா பார்க்க முடியும். யாரும் அவசரப்பட்டு எந்திரிக்காண்டா. அங்கே மஞ்சப்பானை தொட்டு ஆடும்போதும் யாரும் முண்டி அடிச்சுட்டு வராண்டா. கொஞ்ச நேரம் சாமி ஆடட்டும், கொஞ்ச நேரம் பார்க்க நல்லா இருக்கும். யாரும் அவசரப்பட்டு எந்திரிக்காமல் இருந்து பாருங்க. ஹலோ ஹலோ கொஞ்சம் போட்டு விடுங்க. எல்லோரும் கொஞ்சம் பேச்சை குறைச்சாதான் வில்லுப்பாட்டுக்காரங்க பாடகு கரெக்டாக இருக்குமா, அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கான். அப்படி இல்லைன்னா மைக் வச்சு பேசுங்க. ஆமாம், நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் ஆள் நிறையா இருக்கிறதுனால சத்தம் அதிகமாக வருது, பேச முடியல. அவங்களுக்கு பாட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கான். நம்ம கதையை அப்புறம் நாளைக்கு உட்காந்து பேசிக்கிடுங்க வீட்டில் போய். இல்லைன்னா மைக்கு தாரேன், ஆளுக்கு ஒரு மைக்கு அங்கங்கே வச்சுக்கிட்டு பேசுங்க, நல்லா இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸ் இப்படியே 2ஆம் கிளாஸ் இப்படியே பேசும் பார்த்தீங்களா, கச்ச கச்ச கச்சன்னு பேசும். அந்த மாதிரி நடக்கு. வாத்தியார் சத்தம் போடுறது கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கும், ரெண்டாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி தான் இருக்கு. அதனாலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் அதாவது ஏதாவது கையில பண்டத்தை கொடுத்து உட்காருங்கன்னு உட்கார வைக்கணும். அப்பதான் அது பாட்டுக்கு வேலை நடக்கும். அதனாலே அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மன்னா சொத்து இருந்து என்ன செய்ய, நமக்கு சுகம் இருந்து ஏது செய்ய, நமக்கு மண்ணு மனை இருந்தாலும் அன்னையால பிள்ளை இல்லை. மன்னா சொத்து சுகம் இருந்தால் மன்னா சொத்தையால பிள்ளை இல்லை. எனக்கு மலடி
சொல்லம்மா நான் வயிறறிய செய்திட்டேன் இல்ல ஓட்ட நாளை மரத்தால் கொண்டு நாம் போட்டல் அந்த தோசை உண்டா கண்டுக்கு நாம் பாலிடாமல் கண்டுக்கு நாம் பாலிடாமல் கறந்து நானும் விட்டுட்டேன் தாத்தா பிச்சைக்கு வந்தவன் நான் பின்னால் வர சொல்லிட்டேன் இல்லை அண்ணன் வந்து வந்தவன் நான் அண்ணன் வந்து வந்தவன் பாவி அடுத்து வர சொல்லிட்டேன் வந்தவாரே ஏ அண்ணா வந்து நானும் அடுத்து வர சொல்லிட்டேனோ ஆவை அடித்தேனா நார கொடுமை செய்தேனா மன்னவா மன்னவா இல்லை பட்டறை நெல்லிலே பாவி பகரை அள்ளி கலந்தேனா கலந்தேனா ஓட்ட நாளை மரக்கால் கொண்டு நான் யாருக்கும் போட்டு அளந்திருப்பனா கிடையாது கிடையாது பிச்சைக்கு வந்தவங்களை பிறகு வர சொல்லி இருப்பனா இல்லையே இல்லையே வந்தவருக்கு நான் இல்லைன்னு ஒரு நாள் சொன்னது இல்லையே கிடையாது கிடையாது பிறகு ஏமன்னா எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லை நமக்கு ஏன் ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னு நாகக்கண்ணி அம்மா மன வருத்தப்பட்டு கணவனிடத்திலே கண்ணீரை வடிக்கிறார் வடிக்கா வடிக்கா பார்த்தார் நாகராஜன் சரி அடியே நாகக்கண்ணி ஏ அம்மா பிள்ளை இல்லைன்னு நீ ஒன்னும் கவலைப்படாதடி கவலைப்படாத அம்மா ஆண்டவனுடைய அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு அப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும் பிள்ளை இருக்கும் இறைவனுடைய அருள் இருந்தா 70 வயதுக்கு அப்பாலும் ஏந்தும் பிள்ளை இருக்கும் உங்களுக்கு கொஞ்சமாவது உணர்வு இருக்கா என்ன கூறு கட்ட மனுஷா ஆமா 70 வயசுக்கு அப்புறம் பிள்ளைய பெத்து அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி என்னைக்கு கட்டி கொடுக்க 70வது வயதிலே குழந்தை பிறப்பதனால எந்த தப்பும் இல்ல பிறகு என்ன 70வது வயதில குழந்தையை பெற்று எடுத்தா குழந்தை தொட்டில் இருக்கும் பாட்டி கட்டில் இருப்பா சரிதானே அதோடு மட்டும் இல்ல பிறகு என்ன அந்த ஐயா அந்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு கடை தெருவுக்கு போனான்னு வையே என்ன ஆகும் தெருவுல உள்ளவே வேணும்னே கேட்பான் என்ன கேட்பான் ஏலே சுப்பிரமணி என்ன பரமசிவம் உன் பேரனியா கூட்டு போற இந்த நெக்கல் தானே வேண்டாங்கது ஏன் பிள்ளைடா ஏன் பிள்ளை நீ பெத்த பிள்ளையா அம்மா உனக்கு வயசு என்ன உன் பிள்ளைக்கு வயசு என்னடா லேட்டா கிடைச்சது அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படியா ஆமா அப்படின்னு நக்கலா பேசுவான் அதனால நம்ம எதை எந்தெந்த வயதுல அனுபவிக்கணுமோ ஆமா அதை அந்தந்த வயதில அனுபவித்து வாழணும் எதை எந்தெந்த வயசுல அனுபவிக்கணும் ஓரட்டில் ஓடி விளையாடணும் ஈரட்டில் கல்வியை கற்கணும் ஆமா மூவெட்டில் முடியாத மனமும் நாலெட்டில் பெறாத பிள்ளையும் கையெட்டில் சேர்க்காத செல்வமும் ஆமா ஆறெட்டில் செய்யாத சம்பந்தமும் ஏழா எட்டில் ஏகதலம் போகணும் ஆமா 8 மேல இருக்கவே கூடாது போயிடணும் அதாவது ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் உண்டு ஆமா உண்டு ஆமா அந்தந்த வயதிலே அதை அனுபவித்து வாழணும் தம்பிக்கெல்லாம் 64 வயசு தாண்டிட்டு அவருக்கு 64 எங்கேயாவது அப்படியா எங்க தாத்தாவுக்கு தான் 64 முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது டிக்கெட் வாங்கியாச்சு எப்போ வாங்கி தானே வந்தேன் அப்படியா பரவாயில்லை அதனால நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி மன்னாதி மன்னா என் மகுடமுடி ராஜமன்னா நான் என்ன பாவம் செய்தேன் இதுவரைக்கும் குழந்தை இல்லை கண்ணு நல்ல புளிய மரம் கண்ணு நல்ல புளிய மரம் கவிர் ஓடு வாழ மரம் கண்ணிலையும் காயாமலே கவிர் ஓடி என்ன பலன் ஏவன்னவா கவிர் ஓடி என்ன கண்ணு நல்ல புளிய மரம் கதிரோடு கண்ணிலையும் காயாமலே கதிரோடி என்ன பலன் ஏமன்னவா கதிரோடி என்ன பலன் பிஞ்சி நல்ல புளிய மரம் பின்னலோடு ஆலமரம் பிஞ்சி நல்ல புளிய மரம் பின்னலோடு ஆலமரம் பிஞ்சிலையும் காயாமலே பின்னலாடி என்ன பலன் ஏமன்னவா
மன்னவா நாம் பருவத்திலே காயாமல் பழம் பழுத்து என்ன பலன்? என்ன பலன்? இந்த வயதிலேயே பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுல பிள்ளை இருக்க போகுது? நமக்கு ஒரு குழந்தை இருக்க போகுது. ஏன் நாகக்கண்ணி, என்ன? நீ ஒண்ணும் கவலைப்படாத. கவலைப்படாத. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். சொல்வார்கள். நாமளை போன்ற திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் நமக்கு துணை இருக்கும். துணை இருக்கும். அதனால ஆண்டவனாகிய சிவபெருமானை நினைத்து அழைத்து அல்லும் பகலுமாக 60 நாளிகையுமாக 12 வருடமாகவே பகவானை எண்ணினாமல் தவம் இருக்க வேண்டும். தவம் இருக்க வேண்டும் என்று பகவானும் பார்வதா தேவியுமாக ஆதி கைலையிலே பகவானும் பார்வதியுமாக ஆதி கைலையிலே கொலுவிருந்த நேரம், அந்த நேரம் நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளைக்காகவே இரு பேர்களையும் நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று இரு பேர்களுமே எப்படி தவம் இருக்க வருகிறார்கள்? எப்படி எப்படி? வெள்ளி சவா தலை மூலிகி, வெள்ளி சவா தலை மூலிகி, வெள்ளி சவா தலை மூலிகி, தலம் மூலிகி, தலம் மூலிகி, அவர் விரதம் அது இருந்து வாராய்ந்து அவர் விரதம் அது இருந்து வாராய்ந்து வெள்ளி சவதர மொழிகி, வெள்ளி ஐயா வெள்ளி சவதர மொழிகி, தர மொழிகி, தர மொழிகி, விரதம் அது இருந்து வாரா, அவர்கள் விரதம் அது இருந்து வாரா. நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கோழி முட்டை வைத்தார். ஓர் குண்டு ஊசியை நாட்டினார். கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் இரு பேர்களும் நாவை ஊன்றி கொண்டு வாளை ஆகாயம் ஆக்கமாக நிறுத்தி நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். இப்படியாகவே இரு பேர்களுமே தவம் இருந்து வரும்பொழுது 12 வருடமாச்சு. 12 வருடமாகியும் பகவான் சிவபெருமான் வராமல் அழகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்து உடையோனே ஈசா இறைவா வென்று
என்று என்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து உச்சரித்து இருவேர்களும் கண்ணீரை வடித்தார்கள். ஆமா கண்ணீரை வடிக்கும் போது ஆமா அங்கே ஆடாத கைலாச